ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசான தாத்தா அவரோட பெட்டிகளை எப்படி சுமக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு போர்ட்டர் அவர் பக்கத்துல போய் பெட்டிகளை தூக்கி ட்ரெயினுக்கு அவரை கூட்டிட்டு போய் அவர் சீட்ல உட்கார வச்சு பெட்டிகளையும் பத்திரமா அவர் பக்கத்துல வச்சு பணம் எதுவும் வாங்காம போயிட்டாரு. இந்த நிகழ்ச்சியை வெளியே கொண்டு வர எந்த ஸ்பாட்லைட்டும் இல்ல, எந்த பாராட்டும் இல்ல, வெறும் எளிய இறக்க செயல் மட்டும்தான். நான் இந்த பிராண்ட தான் வாங்குவேன், இந்த பிராண்ட ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லிட்டு தெரியும் உலகத்துல இந்த நிகழ்ச்சி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துது. உண்மையான தரம் லேபிள்ல சம்பந்தப்பட்டது இல்ல, உண்மையான செல்வம் நம்ம எந்த ட்ரெஸ்ஸ போடுறோங்கிறதுல இல்ல, அது நம்முடைய பண்புகள்ல தான் வெளிப்படுது. உண்மையான பணக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பி எதையுமே தர முடியாதவங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பாருங்க. கோபம் வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாருங்க. எதையுமே எதிர்பார்க்காம தங்கிட்ட உள்ளத தேவைன்னு வந்தவங்களுக்கு கொடுக்கறவங்க தான் பணக்காரங்க. கோபம் வந்தாலும் பண்போட நடக்கிறவங்க தான் பிராண்டட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்களை விட நாகரிகமானவங்க. போக்குவரத்து திடீர்னு நிற்கும் போது இவங்க பொறுமையா இருப்பாங்க. இல்லைன்னு சொல்றதையும் நேர்மையோடையும் மென்மையோடையும் சொல்லுவாங்க. வெளி தோற்றத்தை வச்சு அழக மதிப்பிடாதீங்க. மனசுக்குள்ள ஆழமான வலிமையை வச்சிருக்கிற இவங்க தான் பேரழகர்கள். மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ற விதத்திலையும் இவங்க பிராண்டட் குணம் வெளிப்படுது. மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. அடுத்தவங்களை மன்னிக்கிறதையும் உடனே செஞ்சிருவாங்க. தங்களுடைய நேரத்தையும் மத்தவங்க நேரத்தையும் மதிப்பாங்க. அடுத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி இவங்க என்ன பேசுறாங்கிறதுலயும் இவங்களோட பிராண்டட் குணம் வெளிப்படுது. நீங்க நான் சொல்ற பிராண்ட்ஸ் விரும்பி போடுறீங்களா? அப்படின்னா நீங்க உண்மையாவே பணக்காரங்க தான். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் அப்படின்னு பைபிள்லயும் வாசிக்கிறோமே.